ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தாயரா பாப்பாவோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து 11 எழுந்தாங்க. எழுந்ததுமே குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இவளோட புது டாய். இது வந்து பாப்பாவோட பர்த்டே கிஃப்டாக வந்தது. ஸோ இந்த டாய் வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த டாயை விடவே இல்லை. அவ்வளோ அழகாக அந்த டாயை கட்டி பிடிச்சிட்டு அது கூடவே விளையாடிட்டு இருந்தா. அவள் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த மேடம் வந்து அந்த பொம்மையை விடவே இல்லை. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக விளையாடிட்டு அந்த பொம்மை கூட பேசக்கூட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. என்ன நினச்சான்னு தெரில, அந்த டாய் கடைசி வரைக்குமே விடவே இல்லை பாப்பா. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த வாய்ஸ் கிளிப் பாருங்கள். அது அவள் வந்து அந்த பொம்மை கூட வந்து நல்லா பேசும்போது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஏதோ வந்து இன்னொரு பாப்பா வந்து பக்கத்தில் உட்காண்ட்ருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவள் வந்து பாப்பா கூட வந்து அவள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த வாய்ஸ் கிளிப் பாருங்கள். பாப்பா பாப்பா சொல்லுங்க, பாப்பா சொல்லுங்க. இப்போ பாப்பா வந்து ரீசெண்டாக வந்து நிற்கவும் ஆரம்பிச்சிட்டா. தனியாக அவளே வந்து உட்காந்து ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த வீடியோ அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கா. ரொம்பவே அழகாக இருக்குது. அவளுக்கு விழுந்து விழுந்து வந்து ஏஞ்சி நிற்கிறது. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து உங்கள் பேபிஸ் வந்து எப்படி நிற்கிறாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. தாயரா பாப்பா ரொம்பவே ஜாலியாக விழுகிறாங்க, திருப்பி ஏஞ்சி நிற்கிறாங்க, உட்காடுறாங்க. பாவம் பட்டக்கு தான் ரொம்ப வலிக்கும். ஸோ இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் என்ன நம்ம பார்த்திங்கன்னா மட்டன் சூப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஒரு 4-5 பீஸ் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து தாயரா பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, என் பெரிய டாக்டருக்கும் நான் சேர்த்து ரெடி பண்ணுறேன் நான். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு ஒரு சிங்கிள் பேபி தான் இருக்காங்க, இல்லைனா 10 மந்த் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 பீஸ் போட்டுக்குங்க. ரொம்ப எடுக்க வேண்டாம். ஸோ என் பெரிய பொண்ணு நல்லா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து 4-5 பீஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணலை. நான் குரலில் வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வந்து தட்டி தான் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு கொஞ்சம் சின்ன குக்கரில் தான் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆயில் போட்டு நம்ம எதுவுமே தாளிக்க போகிறதில்ல. மட்டன்லேருந்தே வந்து கொழுப்பு இருக்கிறதுனால ஆயில் வருன்றதுனால ஆயிலில் எதுவுமே போடல. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் வந்து மட்டன் வந்து நல்லா வந்து நான் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மட்டனாக நீங்கள் பார்த்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் யூஸ் பண்ணாதீங்க, அது பேபிஸ்க்கு வந்து நல்லதே இல்லை. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள், உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து மஞ்சள், பெப்பர் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காஞ்ச மிளகா, தனியாத்தூள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைப்போம்ல, ஸோ அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து 1 இயர் பேபியால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 இயர் கீழே இருக்க பேபிஸ் கொடுக்காதீங்க. மிளகாத்தூளும் வந்து நீங்கள் 1 இயர்க்கு மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு வந்து கீழே இருக்க பேபிஸ்க்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து கொடுக்காதீங்க. மற்றபடி பெப்பர், மஞ்சத்தூள், அது மட்டும் நீங்கள் போட்டு கொடுங்க. உப்பும் மிளகாத்தூளும் வந்து 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வளரன்றதுனால ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் அப்போ தான் வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவாங்கன்றதுனால லிட்டில் பிட் ஸ்பைசஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அப்போ தான் வந்து எல்லா ஃபுட்டுமே அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 4-5லேருந்து 6 விசில் கிட்டே நல்லா விட்டுருக்கேன். அப்போ தான் மட்டன் நல்லாவே வேகும். நல்லா ரொம்ப வந்து தண்ணி வந்து நான் மினிமலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஜூஸ் நல்லா கிடைக்குன்றதுனால ரொம்ப தண்ணியெலாம் ஆட் பண்ணல. அப்போ தான் வந்து ஏன்னா போட்ட மட்டனே கொஞ்சம் தான். ஸோ அந்த மட்டனில் இருக்க வந்து ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த பீசஸில் கூட ஸ்ட்ரென்த் இல்லை. இது மாதிரி வந்து சூப்பில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ வந்து நான் போன்லெஸ்ஸாக வந்து ஒரு 2 பீசஸ் மட்டும் நான் வந்து தாயரா பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு நான் சூப் எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாமே வந்து தானியா பாப்பா சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது கூடவே வந்து நான் பெப்பர் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெப்பர் வந்து பாப்பாவுக்கு வந்து தாயரா பாப்பா வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து தனியாக எடுத்துகிட்டு தானியா பாப்பாவுக்கு வந்து நிறைய பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்தா அவள் நல்லா சாப்பிட்ருவாள். பீசஸும் வந்து எல்லாமே அவள் ஃபினிஷ் பண்ணுவாள். ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து 2 பீசஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து இது கூட இருக்க வந்து ஜூஸ், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த சூப் மட்டும் எடுத்திருக்கேன் நான் தாயரா பாப்பாவுக்கு. தானியா வந்து எல்லாமே அதிலே சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட தானியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வெறும் சூப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பீசஸும் நான் வந்து போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்தாச்சு. ஸோ இந்த சூப்பாகவும் நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து மார்னிங் 11 போல் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஈவினிங் வந்து கொடுக்குறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் இல்லைனா வந்து லஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். வெறும் சூப்பாகவுமே நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா வந்து நான் ரைஸ் போட்டு தான் நான் கொடுக்குறேன் நான் இன்றைக்கி. இல்லைனா நீங்கள் இது மாதிரி வந்து ரைஸ் கூடவும் வந்து பாப்பாவுக்கு வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து சூடான ரைஸ்
எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள் சூடாக இருக்க ரைஸு இது மாதிரி குழிக்கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்தாலும் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 10+ மந்த் பேபிலஸ்லேருந்து நீங்கள் வந்து பிளெண்டிங் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 10 மந்த் ஆயிடுச்சுனாலே வந்து இது மாதிரி கையில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்க வந்து சீவ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டா டைஜஷன் நல்லாவே நடக்கும். பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. நீங்கள் எல்லா ஃபுட்டுமே வந்து பாப்பாவுக்கு பேபிஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க சூப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய சூப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தலைன்னு கொடுங்க. ஏன்னா காரெல்லாம் எதுவுமே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இது பேபிஸ்க்கு. ஸோ நல்லா ரசம் மாதிரி தலைன்னு ஊற்றி நீங்கள் கொடுங்க. இது பாப்பா பிளேட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள் 2 பீஸ் தான் எடுத்திருக்கேன். ரைஸும் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நான் பிளெண்டிங்லாம் எதுவுமே போடல, சூடான ரைஸில் வந்து கையிலேயே ஸ்மாஷ் பண்ணது தான். எவ்வளோ அழகாக ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பேபிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காமல் எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது, அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்க மாட்டாங்க. தண்ணி தாகத்தினால அவங்களுக்கு வந்து அழதான் தோணும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுங்க. எங்கள் தாயரா பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே வந்து எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வாட்டர் இன்டேக் தான் நான் கொடுப்பேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும். இது நான் ஏன்னா 10+ மந்த்லேருந்து நான் பாப்பாவுக்கு வந்து இது கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் பாப்பாவை வந்து நோன்னு சொல்லாமல் எந்த ஒரு சேட்டையுமே எதுவுமே பண்ணாமல் அழகாக சாப்பிட்டாங்க. நல்லா மென்னி சாப்பிட்றாங்க. நான் வந்து மட்டன் பீசஸ் கூட நான் வந்து கையில் நசுக்கி நான் கொடுக்குறேன். ஸோ அதையுமே வந்து பாப்பாவுக்கு இன்னுமே வந்து டீத் வரல. 1 இயர் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. 1 இயர் ஆனாலுமே வந்து பாப்பாவுக்கு வந்து இன்னும் டீத் வரல. டீத் இல்லைனாலுமே வந்து அந்த பீசஸ்லாம் கூட நல்லாவே வந்து பாப்பா வந்து சீவ் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம சீவ் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்குமே வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட தோணும் அவங்களுக்கு. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. எல்லா ஃபுட்டுமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஏன்னா வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி நல்லா சீவ் பண்ணி சாப்பிடும் போது நீங்கள் ஒரு 1/2 hour கொடுக்குற ஃபுட் வந்து 45 minutes கூட ஆகலாம் சம்டைம்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பேபிஸ்க்கு டக்குன்னு ஊட்டாதீங்க. அப்படி ஊட்டும் போது அவங்க டைரெக்டாக வந்து சீவ் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து சீவ் பண்ணுற அந்த இதுவே வராது. அப்படியே வந்து முழுங்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பேபிஸ் கூட இருக்கும்போது நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நல்லா வந்து பேசுங்க. நல்லா பேசிகிட்டே வந்து சாப்பாடு கொடுங்க, விளையாடிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்றன்ற ஃபீல் இருக்காது. விளையாடுற ஃபீல்ட்லேயே வந்து அவங்க பேபிஸ் வந்து ஃபுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. பாப்பா பசி எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து பேபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நல்லா விளையாட விடுங்க. பேசுங்க, அவங்கக்கிட்ட சிரிக்க வைங்க. அவங்க ரொம்ப டயர்டானால் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து பசி நல்லாவே எடுக்கும். ஸோ அவங்க டயர்டாகாமல் அப்போ தான் வந்து பால் கொடுத்துட்டு உடனே சாப்பாடு கொடுக்காதீங்க. இல்லைனா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு உடனே வந்து சாப்பாடு கொடுக்காதீங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஸோ வந்து அது வந்து யூரினாக வந்து பாப்பாவுக்கு வந்து வெளியில் போயிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து 1 hour முன்னாடி வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்காதீங்க. நல்லா விளையாட விடுங்க. விளையாடினாலே வந்து பாப்பா வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. டைமிங் வந்து பாப்பா வந்து ஒரு லன்ச் டைமில் வந்து நல்லா தூங்கிட்டாங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா தூங்கி எழுந்தாலுமே வந்து எப்போ அவங்க எழுந்துக்கிறாங்களோ அப்போ ஃபுட்டு கொடுங்க. நடுவில் வந்து தூக்கத்தில் வந்து பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணி டைம் ஆயிடுச்சு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரை தூக்கத்தில் நீங்கள் வந்து எழுப்பி நீங்கள் பேபிஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ரொம்பவே இரிட்டேட் ஆகும். இந்த ஃபுல்லாகவே அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக இருப்பாங்க. ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டைம் ஆயிடுச்சு, ஃபுட்டு கொடுக்கணும், பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குகிற குழந்தைய வந்து எழுப்பாதீங்க. அவங்க எப்போ எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பசி எடுத்ததுன்னா அவங்களே எழுந்துப்பாங்க. தண்ணி வேணுனாலுமே வந்து எழுந்துப்பாங்க. தொண்டை ட்ரை ஆகும். குட்டி பாப்பாக்கெலாம் வந்து தொண்டை ட்ரை ஆகும். எழுப்பி பால் கூட அப்படிலாம் இருக்காதீங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் விளையாட விடுங்க. டைஜஷன் நல்லாவே ஆகும். ஸோ எங்கள் தாயரா பாப்பாவுக்கு வந்து அவங்க அக்கா தானியாக இருக்குன்றதுனால ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருப்பேன். ஏன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் போதும் மேடம் ஃபுல்லாக வந்து இவங்க கூட தான் இருப்பாங்க. இவளும் வந்து தானியாக கூட தான் இருப்பாள். ஸோ நான் இருந்தாலுமே வந்து சட்டை பண்ண மாட்டாள். அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடியே தான் ஓடிட்டே இருப்பாள்.
என்ன எடுத்தாலுமே ஓடிட்டுருப்பான். இப்போ தான் வந்து குட்டி குட்டி சண்டைலாம் வருது 2 பேருக்குமே வந்து பென்சில் எடுக்கிறா தரமாட்டேன்றா, என்னை எழுத விட மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. 2 பேபிஸ் இருக்க வீட்டில் வந்து நான் சொல்கிற இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு புரியும். பட் இது இஷ்யூன்னு இல்லை, அது பார்க்குறதுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க வந்து 2 பேருமே விளையாடுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோ, மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பை. See you next video.